இந்தியாவுடைய கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் தரித்து நின்று தான் அந்த கப்பலிலிருந்து உணவுகள் எல்லாம் இலங்கைக்கு வழங்கப்பட்டன. அது உண்மை. அந்த கப்பலிலிருந்து தான் உலங்கு வானூர்திகள் எல்லாம் பறந்து சென்றன. அதெல்லாம் தயார் நிலையில் இருந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இப்ப சீனாவினுடைய ஆராய்ச்சி கப்பல்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு வரப்போகணும்னு சொல்லி அது இந்தியா ஆட்சேபனை தெரிவித்து அதெல்லாம் காலதாமதப்படுத்தியதெல்லாம் நீங்க பார்த்தீர்கள். அது ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை. இது ஒரு அனர்த்தத்தை இலங்கை எதிர்கொண்ட பொழுது உணவுப் பொருட்களுடன் நாங்கள் வந்து தரங்கு இறங்குகிறோம், பலாலி இறங்குகிறோம் என்று சொல்லவில்லை. நான் நினைக்கிறேன் இலங்கையுடைய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது இலங்கையால் அதை மறுதளிக்க முடியவில்லை என்பது ஒன்று. அடுத்தது அமெரிக்கா என்பது மிகப்பெரிய நாடு. கோத்தபா ராஜபக்ஷ அமெரிக்க பிரஜையாக இருந்து அமெரிக்காவோட அவர் மோதினார். உங்களுக்கு தெரியும் அவர் விளைவு என்னன்னு சொல்லி. ஆகவே இந்த ஜனாதிபதியும் அந்த தவறை செய்யவில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் ஒரு அனர்த்தம் வந்தபோது அமெரிக்கா எல்லா இடத்தையும் நீங்கள் சொல்லுவதில் ரெண்டும் இருக்கலாம். ஒன்று ஒரு செய்தியா இருக்கின்றது இந்தியாவுக்கு தான் இறங்குவேன் என்று சொன்னது. அடுத்தது அனர்த்தம் அதுக்கு ஒரு 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 வாய்ப்பை கொடுத்தது என்பதும் உண்மை. சாதாரண சூழ்நிலையிலே அமெரிக்காவின் யுத்த விமானம் வந்து பலாலி தரையிறங்கினால் அதுக்குரிய செய்தி வேற செய்தி.